இங்கே உரையாற்றிய நம்முடைய மாவட்ட தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு மத்தியில் இருக்கிற ஒரு ஆட்சி, இன்றைக்கு ஏதாவது அதிமுக சேர்ந்த கூட்டணி இன்றைக்கு எந்த அளவுக்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அவரை எப்படியெல்லாம் வீழ்த்த வேண்டும் என்ற கருத்துக்களை இங்கே வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பா இங்க உரையாற்ற சொன்னது மாதிரி இன்னைக்கு 31ஆம் தேதி இன்னைக்கு போயிடுச்சு, இன்னும் அது 21ஆம் தேதியோட பிரச்சாரம் முடிஞ்சு போச்சு. இடையில ஒரு 19 நாள் தான் இருக்கு. இந்த 19 நாள்ல நம்ம உழைக்கிற உழைப்பின் காரணமாக தான் இந்த வெற்றியை பெற முடியுமே தவிர இல்லை நாம ஏமாந்து போயிடும். ஆக நம்முடைய கூட்டணியை பொறுத்தவரை 2017 இருந்து தொடர்ந்து வெற்றி பெறுகிற ஒரு பலமான கூட்டணியை நம்முடைய தலைவர் அவர்கள் உருவாக்கி தந்தார். குறிப்பா இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரே சமச்சீராக கேட்பதே வளர்ச்சி. ஒரு 50 ஆண்டுகள் செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் 50 ஆண்டுகள் செய்ய வேண்டிய பணிகளை 5 ஆண்டுகள் நிறைவேற்றி தந்திருக்கிற அரசாக நம்முடைய அரசு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கட்டமைப்புகள், பாலங்கள், சாலைகள், கட்டடங்கள், மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை இன்றைக்கு தலைவர் அவர்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, தலைவர் தேர்தல் அறிக்கை சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக என்னென்ன திட்டங்களை எல்லாம் இந்த நாட்டு மக்களுக்கு செய்வோம் என்று சொன்னாரோ அத்தனை திட்டங்களையும் செயல்படுத்தி மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிற தலைவர் நம்முடைய முதலமைச்சர். அதை கட்டமைப்பை சீரமைச்சிருக்கிறாரு. ஆட்சியுடைய திட்டங்கள் மக்களை போய் சேர்த்திருக்கிறது. அதனால ஒரு வருஷமா பல்வேறு திட்டங்கள் மூலமாக இயக்கத்தினுடைய நிர்வாகிகளை ஊக்கப்படுத்தி இந்த கட்சியை பலமா வச்சிருக்கோம். கூட்டமைப்பு பலம், கூட்டணி பலமாக இருக்கு. ஆனால் நம்மளை தவிர வேற எவனுமே ஜெயிக்க முடியாது. நாம ஒத்துமையா இறங்கி களத்துல வேலை பார்த்துக்கிட்டு சொன்னா தமிழ்நாடு முழுவதும் 1971 184 தொகுதியில் ஜெயிச்சாரு கலைஞர். அதை மிஞ்சக்கூடிய தேர்தலாக இந்த தேர்தல் அமைய வேண்டும். நிச்சயமா நீங்க பாருங்க, நாமெல்லாம் மிகப்பெரிய கூட்டணி, மக்கள் பலம் நமக்கு இருக்குது. மிகப்பெரிய வெற்றியை பெற போகிற கூட்டணி நம்ம கூட்டணி தான். அதனால கை தட்டிட்டு போயிட்டா மட்டும் நம்ம ஜெயிச்ச முடியாது. இந்த 20 நாள் 19 நாள் கடுமையாக உழைச்சாதான் அந்த வெற்றியை ஈட்டி தர முடியும். இப்ப நம்ம செயலர் கூட்டம் தோழமை கட்சி கொடுத்த போட்டாச்சு. இப்ப 3ஆம் தேதியில இருந்து தொகுதி அளவில் செயலர் கூட்டம் போட போறோம். அந்த கூட்டம் என்னென்ன தேதின்னு சொன்னா தயவுசெய்து குறிச்சிங்க. 3ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி, மாலை 4 மணிக்கு திருவரம்புத்தூர் சட்டமன்ற தொகுதி 3ஆம் தேதி. 4ஆம் தேதி மாலை 4 மணிக்கு திருப்பூர் தொகுதி. 5ஆம் தேதி காலையில 10 மணிக்கு பல்லாவரம் தொகுதி. 3 மணிக்கு சங்கர்பட்டு தொகுதி. 6 மணிக்கு பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி. 6ஆம் தேதி 4 மணிக்கு மாலை 4 மணிக்கு தாம்பரம் சட்டமன்ற தொகுதி. இப்ப இந்த தொகுதியில் ஏற்கனவே நம்ம பல கூட்டங்கள் போட்டுக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் ஏதோ கடமைக்கு கூட்டம் நடத்தக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு மேல திமுக உள்ளிட்ட நம்முடைய தோழமை கட்சிகள் அங்கே ஒன்று திரள வேண்டும். அன்னைக்கே முடிவு பண்ணுங்க, எதிராளிலாம் நம்ம தேர மாட்டோம், ஜெயிக்க போகிற கூட்டணி திமுக கூட்டணி தான் நம்பிக்கை பொதுமக்களுக்கு வரக்கூடிய அளவுக்கு அந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்து அந்த பகுதிகளில் இந்த நிகழ்ச்சியை எழுச்சோடு நடத்தலாம். இந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்முடைய தொகுதி அளவில் இருக்கிற திமுகவை சேர்ந்த நம்முடைய தோழமை கட்சி நிர்வாகிகளும் நாளை காலையில் உட்கார்ந்து ஒரு இடத்துல எந்த இடத்துல போடலாம், துண்டு நோட்டீஸ் யார் பேரும் விட்டாம போயிடக்கூடாது. கூட வரும்போது சேர்ந்து அவர் பேசுகிற போது என் பொடியை காணணும், அவர் பார்க்காத வந்துருக்காரு. நாங்க அதை கரெக்டா இருக்கிறோம். திமுக கொடி கூட இல்லைன்னா கூட போட்டுக்கோப்பா, தோழமை கட்சி கொடி இல்லாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எங்க கட்சிக்காரங்க நாங்க விட்டோம். சேர்ந்து அவர் பார்க்காத வந்துருக்காரு, போகும்போது பார்த்துக்கோ. அதனால இந்த கூட்டங்கள் ஒரு எழுச்சியான கூட்டமாக அமைக்கும். கொடி தோழர்கள் கட்டி ஒரு 10,000க்கு மேற்பட்ட தோழர்கள். நம்ம எங்களையே ஒரு பூத்துக்கு 31 பேர் போட்டுக்கிறோம். 300 400 பூத்து 430 பூத்து இருக்கு ஒரு தொகுதியில. அதுவே 12,000 பேர் வந்துருக்காங்க. ஆக இன்னைக்கு வேகமா இருக்கிறாங்க நம்ம ஆட்கள். அனைவருக்கும் தகவல் சொல்லி அந்த அழைப்புதல் கொடுத்தா வரது தயாரா இருக்கிறாங்க. ஒரு 10,000க்கு மேற்பட்ட அந்த செயலர் கொடுத்த பங்கு அந்த கழக தோழர்கள், தோழமை கட்சி தோழர்கள்லாம் கலந்து கொடுக்குற அளவுக்கு அந்த நிகழ்ச்சியை எழுச்சான நிகழ்ச்சியாக நீங்கள் அமைத்து தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்ல,
வேட்பாளர் வந்திருக்கிறாங்க. தயவு செய்து ஒரு 3ஆம் தேதி 4ஆம் தேதிக்குள்ள அந்தந்த ஒன்றிய நகர செயலாளர்கள், நம்முடைய தோழமை கட்சி செயலாளர்கள்லாம் ஒருங்கிணைந்த அந்த பகுதியில் நம்ம கட்சிக்காரங்க, அந்த ஊரில் இருக்கிற தோழமை கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள், ஊரில் பெரிய மனுஷன்லாம் இருப்பாங்க, பொதுநல சங்க நிர்வாகிகள் இருப்பாங்க. இது ஒரு 3ஆம் தேதி 4ஆம் தேதி சாயங்காலத்துக்குள்ள அந்தந்த தொகுதியில் இருக்கிற சட்டமன்ற வேட்பாளர்கள் எல்லாரையும் போய் பார்த்து ராத்திரிகளை பார்ப்பேன், இப்போ வெடிகாலம் பார்ப்பேன் தெரியாது. 4ஆம் தேதி சாயங்காலத்துக்குள்ள எல்லாரையும் போய் பார்த்துக்கணும். ஒரு ஆளோட விட்டுக்கூடாது. மத்தியில் போங்க, முக்கியமான நம்ம தோழர்கள் பாருங்க, கிறிஸ்தவ சர்ச்சைகளா இருக்குது, பாதுகாப்பு இருக்கிறாங்க, நம்மளும் போய் பாருங்க, ஒருத்தரோட விட்டுக்கூடாது. நாங்க சட்டமன்ற வேட்பாளர்கள் 6 பேரும் என்ன உட்பட நான் முக்காவாசி வேலையை முடிச்சுட்டேன். எதுக்கு நம்ம முடிச்சுட்டேன், எதுக்கு முடிச்சிருக்கேன், அவங்களுக்கு போய் நான் வேலை செய்யணும்ல, அதுக்காக நான் முடிச்சுட்டேன். இன்னைக்கு நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள என் வேலையை முடிச்சிருவேன். அடுத்த அந்த தொகுதிக்கு நான் வரப்போறேன். ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. இதை மிகச்சிறப்பாக அந்த தொகுதியில் இருக்கிற யாரையும் பார்க்கல, இவர் ஒவ்வொரு 10 ஓட்டு ஒரு ஆளுக்கு தவிர விடவே கூடாது. போய் ஒரு சாலை போட்டுட்டு கையில காலில் உள்ள ஓட்டு கேட்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால 4ஆம் தேதிக்குள்ள இந்த வேலையை முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நம்முடைய ஒன்றிய நகர செயலர் உட்கார்ந்து லிஸ்ட் போடணும். செங்கற்பட்டு அதை எண்ணிக்கை வச்சுக்கலாம். காலையில் இந்த வேட்பாளர்லாம் 6 மணிக்கெல்லாம் குடிச்சிட்டு ரோடு போகணும். இந்த 9 மணிக்கு வர்றது 10 மணிக்கு வர்ற கதையிடக்கூடாது. 6 மணி வெயில். நீங்க நம்மளும் வேட்பாளர் தாங்கி இருக்கலாம், கட்சிக்காரர் தாங்க முடியாது. 6 மணிக்கு நீங்க வண்டியில் இறங்கினா ஒரு 6:30 இறங்கிங்கன்னா 9 மணியோட முடிச்சிருக்கோம். வெயில் கடுமையா இருக்குது, பெரியவங்களாம் பாய்ச்சிருவாங்க. அதுக்கப்புறம் சாயங்காலம் 4 மணிக்கு ஏறி வண்டியில 10 மணி வரையும் போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால காலையில ஒரு 2 மணி நேரம், சாயங்கால நேரத்துல சார்ஜ் போட்டு ஒரு தெரு கூட விடக்கூடாது. கிராமங்கள்லயும் நகரங்கள்லயும் ஓட்டு கேட்கணும். ஓட்டு கேட்க போகிற போது சொன்ன ஒரு 50 பேர் 100 பேர் போகக்கூடாது. சில ஜென்மங்கள் ஆளை பார்த்து ஓட்டு போறவங்கலாம் ஜனத்தை பார்த்து அங்க அதிகமா கூட்டம் வந்ததா, இங்க அதிகமா கூட்டம் வந்ததா, தப்பித்தவர் ஏமாறு கொஞ்சம் போயிட்டு நம்ம தான் பலமா இருக்கிறோம், அவன் கொஞ்சம் ஒரு 50 பேர் அதிகமா போயிட்டான் போயிட்டான்னு வச்சுக்க, அந்த வீட்டுல தெரிஞ்சவரை பார்த்துட்டு திமுக கூட்டத்துக்கு கம்மியா போச்சுப்பா, இந்த கூட்டம் அதிகமா இருக்குது, இவனுதான் ஜெயிப்பாங்க கூடாதுன்னு நினைச்சிருவான். அதுல கூட நம்ம விட்டுறக்கூடாது. ஆக வேட்பாளர் போகிற போது ஒரு 2000க்கும் மேற்பட்ட குறைஞ்சது ஒரு 1000 பேர் இல்லாத வேட்பாளர் கொண்டுமே போகக்கூடாது. அப்பதான் மிகப்பெரிய ஒரு மரியாதை வரும், பொதுமக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை வரும். நம்பிக்கை வந்துருச்சு, நம்பிக்கை வரும். அதனால நம்மால் என்ன பண்ண தெரியுமா, முன்கூட்டியே போய் பார்க்கணும். இந்த தெருவுகள்லாம் நம்மால் போன தரத்தில் திரும்பி வருவோம், வரவே முடியாது. பின்னால் 10 கார் வரும். இந்த வேலை இருக்கக்கூடாது. இன்னைக்கு நாளைக்கு காலையில் போறீங்கன்னு வச்சுக்கலாம், 10 தெருவுக்கு முன்கூட்டியே போய் பார்த்து அங்கே சைக்கிள் அடிக்க வச்சிருப்பான், இல்லை மூட்டை உடச்சி வெளியே கொட்டிருப்பான், வண்டியே போகாது. நீங்க பிளான் பண்ணாத எடுத்து போயிட்டீங்கன்னு சொன்னா பாழா போயிடும். நீங்க நேரத்துக்கு குறித்த நேரத்தெல்லாம் போக முடியாது, திட்டமிட்டு போகணும். 2வது என்ன பண்ணுவோம், மாதிரி இந்த ஒரு டப்பா செட் ஒரு பெரிய டப்பா இருக்கும், அந்த ஜீப்பு முன்ன வச்சிருவான், அது 1/2 மணி நேரம் வெடிக்கும். தயவுசெய்து சொல்றேன், இந்த பட்டணத்தை வெடிக்கிறீங்க 1/2 மணி நேரம் வைக்கிறது. நானே கணக்கில் வேற எழுதிடலாம். இப்போ இந்த சேருக்கு வந்து தெரியுமா 25 ரூபா எத்தனை சேர் இருக்குது வந்து கணக்கு எடுத்துட்டு இருப்போம். உங்க ஒரு சேருக்கு 25 ரூபா. நாம இந்த சேர் ஆனா போடாதான்னு சொன்னேன், அந்த சேருக்கு 1000 ரூபாயா விஐபி சேருக்கு. நீ சாதா சேரே போடு பாருங்க, நாம உட்காந்துக்கிறோம்னு சொல்லிட்டோம், அரையோட உட்காந்துக்கலாம். அதனால இந்த வேட்பாளர் போகிற போது தயவுசெய்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த பட்டாசு வெடிக்குது, குறிப்பா அந்த மேல போய் வெடிக்குது பாரு 1/2 மணி நேரம், இந்த வெடிலாம் தயவு செய்து வெடிக்கிறது. நம்ம ஆளு கௌரவத்துக்கு என்ன பண்ண வந்துருமா, ஆளு ஒரு தேங்காய் வாங்கி கொடுப்போம். இல்லை செயலர் அவன் மெச்சிக்கணும், நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு 50-60 தேங்காய் வாங்கி கொடுப்பான், எல்லாரையும் ஆர்த்தி ஆகி கொடுப்பான். இந்த ஒரு வீட்டுக்கு ஆர்த்தி எடுத்து அந்த தெருவு போறதுக்குள்ள 3/4 மணி நேரம் இருக்கும். அடுத்த தெருவு போக முடியாது. உண்டா இல்லையா? இந்த இதெல்லாம் வச்சு கூட செலவு எவ்வளவு கம்மியா பண்றே பண்ணு. இந்த தேங்காய் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஆர்த்தி எடுக்க வேண்டாம்ல, புரியுதா? எல்லா இடத்துலையும் போயிட்டு கம்பீரமா ஓட்டு கேட்டு நாம தான் ஜெயிக்க போறோம். கருத்து நம்ம கட்சிக்காக எவ்வளோ செலவு பண்ணிருக்கோம், உடல் உழைப்பு தரணும், பொருளாதார செலவு பண்ணிருக்கோம். இதெல்லாம் உழைப்பு இல்லை, இந்த 20 நாள் உழைக்கிற உழைப்பு தான் நம்ம உழைப்பு. அதில் வருகை தந்திருக்கிற
திமுகவை சேர்ந்த நிர்வாகிகளை, நம்முடைய கூட்டணி கட்சி நிர்வாகிகளை நாங்கள் காலத்தை தொட்டு வழங்கி அன்போடு கேட்டுக்கொள்வது கடுமையாக ஒழிப்போம். பிஜேபிக்காரன் அவன் ஜெயிக்கிறதுக்கு எந்த உச்ச கட்டத்துக்கு தான் போவான். நாம வச்சுக்கோங்க. அதனால பொறுப்பாக சில கருத்து வேறுபாடு எங்கிட்ட சொல்லணும். 4 பேர் விட்டு போச்சு, இல்லை எங்கள் ஆளுக்கு சரியாக எங்களை கூப்பிடலன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் பதில் சொல்றேன். புரியுதுங்களா? எந்த வித கருத்து வேறுபாடு வரக்கூடாது. நம்மளாம் களத்தில் ஒத்துமையா இறங்கி வேலை பார்த்தாதான் அந்த வெற்றியை நம்ம ஈட்ட முடியுமே தவிர இல்லை நம்ம ஏமாந்து போயிடுவோம். அதனால சங்கர் நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் 1-2 சில குழப்பங்கள் அதுக்கு 2 தீர்க்கணும், அது பிரச்சனை கிடையாது. அதனால கடுமையா உழைப்போம். கிட்டத்தட்ட இந்த தொகுதியில பிரமாதமா கட்சி வச்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும், போன முறை 40,000 ஓட்டு ஜெயிச்சோம் எல்லா தொகுதியும். இந்த முறை 75,000 ஓட்டு வித்தியாசத்தை ஒவ்வொரு வேட்பாளரும் வெற்றி நடத்தும். அதுக்கு நாமெல்லாம் ஒருங்கிணைந்து சிறப்பாக கடுமையாக பணியாற்றி அந்த வெற்றியை ஈட்டி தருவோம். அதுக்கான பணியை இன்றைக்கே நாம் தொடங்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு, அது மட்டும் இல்லாம